உலகத்திலே எல்லாமே தப்பு தப்பா தான் நடக்கும், எதுவுமே சரியே கிடையாது. ஏதோ சில அரசியல் சந்தர்ப்பங்கள், அப்படி இப்படி இருக்கக்கூடிய தவறுகள், இதெல்லாத்தையும் வைத்துக்கொண்டு பகவானால சிருஷ்டிக்கப்பட்ட ஜகத்தே தப்புன்னுலாம் சொல்லவே கூடாது. அந்த முடிவுக்கு வரவும் கூடாது. எத்தனையோ நன்மகள் இருக்கின்றன. சுவாமி செய்தித்தாளை பிரிச்சா காணுமே சுவாமி. எல்லா தப்பும் தான் போட்டிருக்கேன்னால் செய்தித்தாள்ல தப்பு தான் போடுவா. தொலைக்காட்சியை திறந்த உடனே அழுகழுகையா நாடகமா காட்டுறான் என்னால் அவன் சிரிச்சா இவன் போட மாட்டேங்கிறானே, அழுதாத்தான் பாக்குறேங்கிறா. நானே என் வாழ்க்கையில அழுதுன்னு இருக்கேன். இதுக்கு மேல அங்க இருக்கிறவா வேலை அழணுமா? கேட்டு பாருங்க. ஆனா என்னமோ தெரியாது. அறிவியல் கண்டுபிடிப்புகள்லாம் எத்தனை வருது? ஒண்ணும் பத்திரிகைலாம் அதெல்லாம் காணவே காணும். அதை பத்தி யாரான்னு எழுதினா போடுவாளா? எத்தனை பேர் எவ்வளவு தர்ம காரியம் பண்றா? எவ்வளவோ நல்லவர்கள் எத்தனையும் இருக்கு. அதெல்லாம் வரலையேனால் செய்தித்தாளை படிக்கிறதுன்றது இந்த முறைக்கு இதுக்காகன்னு வச்சுட்டு இருக்கோம். அது எல்லாத்தையும் போட்டு அது விற்பனை ஆகாது. அது போனா போறது. அதனால அதுல வரலங்கிறதுக்காக உலகமே இப்படி மோசமா இருக்குன்னுலாம் நம்பிக்கையே கூடாது. உலகம் நன்னாத்தான் இருக்கும். இன்னும் எத்தனையோ காலம் இருக்கு. கலியுகத்துல 5123 ஆண்டுகள் தான் ஓடி இருக்கின்றன. மொத்தம் 4,32,000 வருஷம். அதுல வெறும் 5100 பத்தி பேசிட்டு இருக்கோம். இதுக்கப்புறம் கல்கி வந்துடுவாரா? ஏதோ இன்னும் 2 வருஷத்துல வர்றதா பேச்சு அடிபடுறதேன்னா, எந்த 2 வருஷத்துலயும் அவர் வர்றதெல்லாம் இல்ல. அதெல்லாம் இன்னும் ரொம்ப தூரம் இருக்கு. நல்ல வேளை சுவாமி, நாங்க பார்க்க மாட்டோம். நீ சொன்னதுலேருந்து ஒரு நம்பிக்கை வந்தது. 4,32,000 எங்கேயோ இருக்கு. நாங்க பார்க்க மாட்டோம் நீங்க தைரியமா சொல்லணும்னால், அப்ப ஞான யோகத்தையும் பக்தி யோகத்தையும் ஒழுங்கா பண்ணாதான் உண்டு. இல்லைன்னா தாராளமா நம்மளும் பிறவி எடுத்து 4,32,000 பார்ப்போம். அப்படியானால் இது வரைக்கும் 400,32,00,000 பார்த்துருக்கோம். ஆத்மா நித்தியம். இத்தனை தடவை நான் பிறவிதான் எடுத்திருக்கேன். அது என்ன இந்த 4,32,000 அனந்த கோடி காலமா நானும் பிறந்துன்னு தான் இருந்திருக்கேன். பிறவி இல்லாமல் இருக்கல. அதனாலே ஏதோ இப்ப 2 வருஷத்துல பெருமாள் வந்துட போறாருலாம் நினைச்சு மயங்கிண்டு சந்தோஷமா இருக்க வேண்டாம். அவர் வரச்சே வரட்டும். அவருக்கு நமக்கு ஒண்ணும் இல்லை. அவர் என்னைக்கு வராருன்னு யோசிக்காதீங்க. நம்ம என்னைக்கு போக போறோம்னு யோசிப்போம். அவர் வர்றதா அவர் உலகம். அவர் வச்ச சட்டம் என்னைக்கோ வரார், கிளம்பி போயிட்டு போறார். நாம கிளம்புறதுக்கு வழி இருக்கிறதா? இதற்கும் நியாயமாய் அப்படி 3 வித பலம் பார்ப்போம். எது விரோதி? கர்மா, பிறவி, சரீரம், அதனால ஏற்படக்கூடிய தொல்லைகள், இவைகள்லாம் நமக்கு இருக்கிற விரோதிகள். இப்படிங்கிற வரைக்கும் தெரிஞ்சுட்டோம். இனிமே விரோதியிலேருந்து வெளியில வரணும். இதை எப்படி போக்கிக் கொள்ள வேணும்னு பார்ப்போம். ஒரு சில கேள்விகள் ஆத்மாவை பத்தி பார்த்து புரிஞ்சுட்டு இருக்கோம். ஒரு நிமிஷம் எல்லாத்தையும் திரும்பி யோசிச்சு பாருங்க. சரீரமும் ஆத்மா வேறுன்னு முதல்ல தெரிஞ்சுட்டேன். ஆத்மா பரமாத்மாவுக்கு அடிமை, சுதந்திரன் இல்லை, ஆணவப்படக்கூடாதுன்னு தெரிஞ்சுட்டேன். பின்ன ஏன் பிறந்திருக்கேன்னால் கர்மத்தினால ஜென்மம் எடுத்திருக்கேன்னு தெரிஞ்சுட்டேன். நல்லவனா இருக்கணும்னு விருப்பப்பட்டாலும் ஏன் தப்பு வழிக்கு போறேன்னால் முக்குணங்களாலே தூண்டப்பட்டுன்னு தெரிஞ்சுட்டேன். ஆத்மாவுக்கு இயற்கையிலே குற்றமா அல்லது செயற்கையா வந்து ஒட்டின்னு இருக்கானால் இயற்கையில கிடையாது, செயற்கையாகத்தான் ஒட்டி கொண்டிருக்கிறது. எப்ப செயற்கையா ஒட்டின்னு இருக்கோ போக்கிட முடியும், போக்குவதற்கு முடியும் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுட்டேன். அப்ப ஏதோ ஒண்ணு பெருமான அடைய ஒட்டாம தடுக்கிறது. அது என்ன? ஏன் பிறந்துட்டு விரோதிகள்? அதுவும் கர்மம் தான், சரீரம் தான், பிறவிதான்னு தெரிஞ்சுட்டேன். இது வரைக்கும் ஆத்மாவை பற்றின ஞானம். இனிமே பண்ணக்கூடிய கர்மங்கள் எல்லாம் இந்த ஆத்ம ஞானத்தோட செய்வோம். அறிவோட செஞ்சா அது காரியத்துல கண்டிப்பா தெரியும். ஓஹோன்னு ஒருத்தர் 10 வருஷம்னா ரொம்ப நாள்னா நூல் நெஞ்சு பழக்கம். எப்படி வேணா என்ன தறி வேணா அவருக்கு தெரியும்னு வச்சுங்க. அவர்கிட்ட நீங்க சாதாரண ஒரு துணியை கொடுங்க, தைச்சு கொடுன்னு சொன்னா அதுக்கு ரொம்ப அறிவெல்லாம் தேவையில்லை. ரொம்ப சுமார் துணி அப்படி தைச்சா போறோம். ஆனா அந்த 10 வருஷம் நன்னா அதுக்கு அனுபவம் இருக்கிறவர் அந்த சுமார் துணியை தைச்சா வேற மாதிரி தான் இருக்கும். அந்த அனுபவம் இல்லாதவர் அந்த சுமார் துணியை தைச்சா அவரும் தைச்சு கொடுத்துருவார். அது வேற மாதிரி தான் இருக்கும். நம்ம செய்ய போறிய காரியங்களிலே இந்த ஞானத்தோட ஈடுபட்டோம்னால் அதனுடைய பரிமளமே வேற, அதனுடைய வாசனையே வேற, அதன் சிறப்பே வேறையாத்தான் இருக்கும். இது ஆத்மாவை பத்தி புரிஞ்சுக்க வேண்டிய ஞானம். இந்த தெளிவெல்லாம் இருந்தா தான் பக்திக்கே போக முடியும். ஏது மணியாச்சே, இன்னும் ஒரு பக்திக்கு வரலையே நினைச்சுக்க வேண்டாம். பக்தியை வராம தடுத்துன்னு இருக்கிறது இந்த சந்தேகங்கள் தான். இந்த சந்தேகம் போச்சுன்னாலே ராஜபாட்டத்தான். இது போடுவா. இப்ப எல்லாரும் கையிலேயே ஒரு குரு வச்சுட்டு இருக்க முடியும். இங்கேருந்து ஊருக்கு போகணும், நான் ஸ்ரீரங்கத்துக்கு போகணும், என்ன வழின்னு கேளுங்க. வாசல்ல வரவாள்லாம் இப்ப யாரும் கேட்கறது இல்லை. ஒரு ஆச்சாரியான் என் கையிலேயே இருக்கார். அவர் தான் எனக்கு குரு. தட்டின உடனே இடது பக்கம் திரும்பு, வலது பக்கம் திரும்பு, நேரப்போ, தப்பா போனேன்னா முட்டாள், ஏன் நேர போற, திரும்பி வா அப்படின்னு அவரே கூப்பிடுவார். அது தமிழ் தெரிஞ்சவா சொன்னாலும் தேவர, வேற எங்கேயோ இருக்கிறவா தமிழ்ல பேசுறா, எங்கேயோ இருக்கிறவர்கள் அவர்கள் ஆங்கிலத்துல பேசுறா, அதைத்தான் தெரிஞ்சுக்கணும். அவர் வழிகாட்டுறார். இப்படி போ, அப்படி போ, அப்படி போ. எதிலே ஒன்று போடுவோம்.
கார்த்தாலையா இருந்தா இங்க இருந்து ஸ்ரீரங்கத்துக்கு போறதுக்கு ஒரு நேரம் காட்டுறது, மத்தியானமா இருந்தா 1/2 மணி கூட காட்டுறது, ராத்திரி 12 மணிக்கு போட்டேன்னா 2.25 மணி நேரத்துல போயிடலாங்க. கார்த்தால போட்டேன் 4.25 மணி நேரம் காட்டிட்டு, இப்ப போட்டா 2.25. ஓஹோ, ஸ்ரீரங்கம் தள்ளி போயிடுத்து போல் இருக்கு. நான் ஏதோ அதே தூரத்துல இருக்குன்னு நினைச்சேன். அது தள்ளியும் போல நானும் தள்ளி போல, நடுவுல இடைஞ்சல் அதிகமா போச்சு. வண்டி காடி கூட இருக்கு, அதனால 1/2 மணி கூட காட்டுறது. அதே போலத்தான் நமக்கும். பகவான் இங்கேயே தான் இருக்கார், ஆத்மாவும் இங்கேயே தான் இருக்கார். அவர் ஏன் தள்ளி போறார்? ஒரே ஹிருதயத்துக்குள்ள காலங்குல வித்தியாசத்துல 2 பேர் இருக்கா. பின்ன எது தடங்கள்? அனாதி காலமா சேர்த்து வச்சுக்கிற இத்தனை தடங்கள். அந்த தடங்களை பக்தி மார்க்கத்துல போக ஆரம்பிச்சிட்டோம்னா இந்த பாதராத்திரிக்கு வழிகாட்டின மாதிரி 2.25 மணி நேரம் கொண்டு போய் விட்டுடும். அது இல்லாம பகல் பொழுதுன்னா கொஞ்ச தூரம் நீளமா காட்டும், அப்புறம் இளஞ்சவப்பா காட்டும், அப்புறம் கருஞ்சவப்பா காட்டும், அப்புறம் போகாது நிறுத்திடும். இதுதானே அது 3 வர்ணம் காட்டுறது. நீளமா இருக்கு, இளஞ்சவப்பா இருக்குன்னா வண்டி சரியில்லை இப்ப போகாதுன்னு அர்த்தம். சகப்பா இருக்குன்னா நின்றுட போறதுன்னு அர்த்தம். அதை போலத்தான் நமக்கும். நீளம் வேணும்னால் நல்ல ஞானம் பக்தியோட செயல்ல ஈடுபட்டோம்னா நீளம் தான். ராஜபாட்டையில கிளம்பின வேகத்துல போடுவோம். அதனால தூரம்லாம் மாற போறது இல்லை. நான் தான், அவர் தான். வழியில இருக்கிற தடங்கல்களை மாற்றி அமைக்க வேண்டும். அது போச்சுன்னா சரிதான். ஒரு கிணறு வெட்டணும், கீழே பூமிக்கு கீழே தண்ணீர் இருக்கிறது. நான் அப்படியே நோண்டிகிட்டே போறேன். தோண்டிட்டு போய் வாளியில தண்ணீரை எடுத்துன்னு போய் கீழே தண்ணி கொட்ட போறேன்? அதெல்லாம் எடுத்துன்னு போகலன்னா மேல இருக்கிற கல்லு மண்ணை எடுக்க எடுக்க தானே தண்ணீர் பீறிட்டு வரப்போகிறது. தண்ணீருக்கு எனக்கு எங்க இருக்கு தடங்கள்? தண்ணீரும் இருக்கு, நானும் இருக்கேன். தடங்கள் நடுவில் இருக்கிற கல்லு மண்ணு தான். நான் தண்ணீரை கொண்டு போய் புதுசா ஒன்றும் கொட்டவே வேண்டாம். ஒரு நல்ல ஒரு மாணிக்கம் கல் எடுங்க, வைரத்தை. வைரம் பளபளான்னு இருக்கு, ஆனா சேத்துல விழுந்து அது முழுக்க. வைரத்தை வெட்டி எடுக்கிற இடத்துக்கு போங்களேன். மலையிலேருந்து எடுக்க போறா, அந்த அதுக்கு எங்கேயான ஒளி ஊட்டி இருக்காளா யோசிச்சு பாருங்க. எந்த வைர வியாபாரிட்ட கேளுங்க, நாங்கள் வெளியிலேருந்து ஒளியை கொண்டு வந்து தேய்ச்சு தேய்ச்சு அதுக்கு ஒளி ஊட்டணும்னு சொல்லவே மாட்டா. இயற்கையில மாணிக்கத்துக்கு ஒளி இருக்கு, அது மேல இருக்கிற அழுக்கு மண்ணு கல்லுனால மூடப்பட்டிருக்கு. அதை போட்டு தேய்ச்சு 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 அப்படி எடுக்க எடுக்க ஒளி பளபளபளான்னு வருது. நான் ஒளி ஊட்டினேன்னு யாரான்னு சொல்றாளா? ஆத்மாவுக்கு அதே மாதிரி ஒளி இயற்கை, வெளியிலேருந்து கொண்டரவே முடியாது. இதனுடைய சக்தி ஒளி ஞானம் அத்தனை ஆத்மாவுக்கு இயற்கை. பின்ன எது வெளியில வருது? மேல மூடின்னு இருக்கிற அழுக்கை களைய களைய, மேல இருக்கிறது அழுக்கு போக 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 பளீர்னு தெரியறதுக்கு போறார். அதனால உலக விஷயத்தை ஞாபகம் வச்சுட்டு ஆத்மாவுக்கும் வெளியிலேருந்து ஒளி ஊட்டணும் போல் இருக்குன்னு நினைக்கவே வேண்டாம். எல்லாருமே இங்க உட்காந்துருக்கிற ஒத்தத்தரும் எத்தனை கோடி ஜீவராசிகளும் ஒளி உடையவர்கள் தான், ஞானம் உடையவர்கள் தான். ஆனா எவ்வளவு கர்மா மூடின்னு இருக்குங்கிறது அழுக்கல தான் வேறுபாடு. அந்த அழுக்க போக்க போக்க நாமளும் ஒளி பெற்றவர்களாயிடுறோம். அந்த ஒளி வந்ததுன்னா பகவானுக்கு ரொம்ப பிடித்தமாறுது. ஓ, இவன் கர்மத்தை தேடி தேடி தன்னை மூடினுட்டான், நல்ல வேலை, இனிமே அந்த மூடிய விலக்கி ஆயிடுத்து. இதெல்லாம் ஆத்மாவை பத்தி சில புரிதல்கள் என்னான்னு பார்த்தோம். இப்ப இதுக்கு அடுத்தது பரமாத்மாவை பத்தி சில கேள்வி வரும், அதுல சில சந்தேகம் வரும். அந்த சந்தேகத்தையும் போக்கினுட்டா அப்புறம் ராஜபாட்டை தான். பக்தி யோகத்துக்கு தடங்களே இல்லை. இன்னைக்கா இருந்தாலும் நாளைக்கா இருந்தாலும் தடங்கள் நீங்கினாத்தான் பாதை தெளிவாகும். பாதை எப்பவுமே நன்னா தான் இருக்கு. அதுல நடுவில் இருக்கிற ஷாப்பு கோட்டை மாத்திப்போமே. பக்தன் ஆவதற்கு என்னென்ன கேள்விகள் வரலாம், என்ன சமாதானம் வரலாம்? கண்ணன் கீதையில ஒரு அழகான ஸ்லோகத்துல சொல்றார், சுகிருதம் சர்வபூதானாம் ஞாத்வா மாம் சாந்தி மிருச்சசி போக்தாரம் யஜ்ஞ தபசாம் சர்வலோக மகேஸ்வரம். சுகிருதம் சர்வபூதானாம் ஞாத்வா மாம் சாந்தி மிருச்சசி. என்னை எல்லாருக்கும் சுகிருத்துன்னு நினைச்சுக்கோ. அப்பதான் உன் உள்ளத்துல இருக்கிற பதட்டம், பயம், கவலை, என்ன பண்ணணுமோங்கிற ஒரு பேராசை, இது எல்லாம் தொலையும். என்னை பத்தி நீ இன்னும் சரியா தெரிஞ்சுக்கிறனாலதான் உன்னுடைய புத்தியில கவலை இருக்கு. கவலைங்கிறது என்னது? பதற்றம்ங்கிறது எது? பயம்ங்கிறது எது? இதெல்லாம் உடம்புல இல்லை, எல்லாம் மனதனுடைய வெவ்வேறு சிதறல்கள். மனம்தான் கவலைப்படும், மனத்துக்கு தான் பயம், மனத்துக்கு தான் இன்பம், மனத்துல தான் துன்பம், மனத்துல தான் பேராசை, மரத்துல தான் பொறாமை, மரத்துல தான் கஞ்சத்தனம். எல்லாமே மனத்தினுடைய வெவ்வேறு வேறுபாடு. மாறிண்டே இருக்கும். என்ன வேகமா மாறும் தெரியுமா? நாட்டியாங்கனா இங்க நாட்டிய கச்சேரி வச்சிருந்தா 9 ரசத்தையும் கடைசியில கச்சேரி முடியரிச்சே அந்த நாட்டியம் ஆடுற நாங்க 9 நிமிஷத்துல 9ஐயும் காட்டிட்டு போவா தெரியுமா? பார்த்திருக்கீங்களா? ஓன்னு சுத்திண்டு அப்படி அந்த அவ சுத்துற வேகம் எல்லாரும் சுத்துவா. அப்படியே கடைசியில போய் உட்காருவா. அப்ப முகத்தை பார்த்தா வரிசையா 9 ரசங்களையும் காட்டுவா.
அதை போல இந்த மனசு 90 ரசம் காட்டும். நான் ஒண்ணு நாட்டியாங்கனையெல்லாம் இருக்க வேண்டாம். ஒத்தொத்தருடைய மனசு நிமிஷத்துக்கு நிமிஷம் காட்டும். இப்ப பயமாட்டம் இருக்கும், கவலையாட்டம் இருக்கும், பொறாமையா இருக்கும், என்னென்னமோ மாறும். இந்த மாறுதல்கள்லாம் சற்று அடங்கணும். இந்த பயம் ஏன் வருதுன்னால், நான் சுகிருத்தில்லேன்னு நினைச்சுட்டு இருக்கேன் அர்ஜுனா. நான்கிறது கடவுள் தன்னை சொல்லிக்கிறார். கண்ணன் சொல்லியிருக்கிறது. எல்லா ஜீவராசிகளுக்கும் நான் சுகிருத்துன்னு நினைச்சுக்கோ. அது என்னது சுவாமி சுகிருத்து? சுகிருத்துனால் நமக்கு கடுதாசி போடுவார். நம்ம வீட்டில் ஏதாவது நடந்தாலோ, யாரான உறவுக்காரர்கள் தப்பா நடந்தாலோ, அதை பத்தி அப்படி கோடி காட்டுறா அப்படி எழுதிட்டு, உங்கள் உண்மை விளம்பி நலன் விரும்பி இப்படின்னு அவர் பேரை போடாட்டாலே அவர் நலன் விரும்பியே இல்லைன்னு அர்த்தம். பேரை போட்டிருந்தா தான் இவர் நலன் விரும்பி. அவரே மொட்டை கடுதாசி போட்டுருக்கார். இதுக்கு என்ன நலனை விரும்ப போறார், உண்மையை விரும்ப போறார்? அப்படி இல்லை. இவர்கள்லாம் உண்மையும் சொல்ல போறதில்லை, நலன்னு விரும்ப போறதில்லை. என்னுடைய எப்போ நலத்தையும் இந்த ஜீவன் எப்பவுமே நன்றாக இருக்க வேண்டும் அப்படின்னு ஒரு பிரீத்தி, ஒரு அன்பு, பாசம். அன்பு பாசம்ங்கிறதே ஒரு அறிவு தான். அறிவினுடைய வெளிப்பாடு மனத்தில் இருக்கக்கூடியதுதான் அன்பும் பாசமும். இந்த ஜீவனிடத்திலே அவ்வளவு அன்பும் பாசமும் பகவான் வச்சிருக்கேன். நீ எப்பவுமே நல்லவனாகி என்கிட்ட வந்து சேரணும் தான் ஆசைப்படுறேன். அந்த பிரீத்திய உங்ககிட்ட நான் வச்சிருக்கேன்னு புரிஞ்சுக்கோ அர்ஜுனா. ஏன் நமக்கெல்லாம் அது புரியலையா? கடவுள் நம்மிடத்தில் பிரீத்தியோடு இருக்கிறார்னு புரிஞ்சுட்டு இருக்கமா இல்லையா? கடவுள் நம்மிடத்துல அன்போடு இருக்கிறார்னு தெரிஞ்சுட்டு இருக்கமான்னா தெரிஞ்சுட்டு இருக்கோம். தெரிஞ்சுட்டு இருக்கோம். தெரிஞ்சுன்னு நடக்கிறமான்னு கேட்டால், சாமி அதை பத்தி எனக்கு இதுல சந்தேகங்கள்லாம் இருக்கு. இப்ப எதுக்கு வீண் வாத மேடையெல்லாம் ஆரம்பிக்கிறீர்? ஆமாமா, அவர் எனக்கு நல்லது பண்ணுவார். உங்க போருமோ இல்லையோ, நீர் நாள் நீ ஊரு போடுவீர், அத்தோடு போயிட்டுவார் அப்படின்னு சொல்லுவோமே தவிர, உள்ளூர ஆந்தரமா ஆத்மார்த்தமா ஆமா கடவுள் எனக்கு பிடித்தவர், அவருக்கு நான் ரொம்ப பிடிச்சவன், நான் கெட்டு போகும்படிக்கு என்னை விடவே மாட்டார்னு நம்புறமானால், பார்த்திருக்கிற சரித்திரம் எல்லாத்தையும் பார்த்தாலும் அவர் ஒத்தரையும் கெட்டு போக விட்டதா காணும். எங்க என்ன சரித்திரம் படிச்சு பார்த்தீங்கன்னாலும், ஆமா இவனும் நல்லவனாகணும், இவனும் நல்லவனாகணும், இவனும் நல்லவனாகணும். எத்தனை குற்றம் புரிந்தவனா இருந்தாலும் மாத்தி கூட்டின்னு வரத்தான் அவர் முயற்சித்திருக்காரே தவிர, கைவிட்டதா கடவுளை நம்பினோர் கைவிடப்படார்னு சொல்றோம். அது வெறும் தமிழ் வார்த்தையா மட்டும் இல்லை, வெறும் மொழியில பேசப்பட்டதா நினைச்சுக்க வேண்டாம். அது உண்மை. ஆனா அந்த உண்மை எத்தனை தூரம் ஒரு மனத்துக்கு உரைக்கிறதோ, உன் புத்தியில படுறதோ, அப்பதான் உனக்கு கவலை போகுங்கிறார். எனக்கு இந்த ஊர்லயே யாரு சிறந்த வைத்தியர்னு வச்சுங்களேன். நான் சொல்ல போறது அப்படியே உண்மைன்னு எடுத்துக்க வேண்டாம். இருந்தாலும் ஒண்ணு சொல்றேன். எனக்கு ஏதோ உடம்பு சரியில்லை. எப்போ வேணும்னாலும் திடீர்னு உடம்புக்கு வரும். எப்படி நான் நிம்மதியா தூங்குவேன்? இந்த ஊர்லயே நல்ல வைத்தியர் ஒருத்தர். யாரா இருந்தாலும் அவர்கிட்ட போறவர். அவர் எனக்கு ரொம்ப வேண்டியவரா, என் பக்கத்து வீட்டுல குடுத்துன்னு இருக்கார். நான் நிம்மதியா தூங்குவேனா இல்லையா? நிச்சயமா. எனக்கு என்ன பயம்னா, ராத்திரி வேளையில எனக்கு உடம்புக்கு வந்து, அவர் எனக்கு வேண்டியவரா இருந்தா கூட நான் எப்படி அவர்கிட்ட போவேன்? இல்ல எங்கிட்ட வண்டி இருந்து நான் ராத்திரி போயிட்டேன். ஆனா அவருக்கு என் பேர்ல ரொம்ப விருப்பம் இல்லாட்டா, சரி நாளை காத்தால பாக்குறேன்னாட்டா என்ன பண்ணுவேன்? இதே பயம். அவருக்கு என் பேர்ல ரொம்ப விருப்பம். எனக்கு ஒண்ணுன்னா அவர் தாங்க மாட்டார். கிட்டக்க இருக்கார். பக்கத்து வீட்டிலேயே இருக்கார். எப்ப வேணும்னாலும் கூப்பிடலாம். நீ உனக்கு எப்ப வேணுமோ கூப்பிடு, நான் வரேன்னு சொல்லியிருக்கார். இதெல்லாம் தெரிய தெரிய எனக்கு இருக்கிற பயம் போகுமா இல்லையா? இதே விஷயத்தை தான் பகவான் சொல்லிட்டு இருக்கார். என்ன உனக்கு சுகிருத்துன்னு நீ புரிஞ்சுக்கோ அர்ஜுனா, அப்பதான் பயம் போகும். நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? ஒண்ணும் இல்ல இல்ல கடவுள் தான் எனக்கு கெடுத்ததேன்னு சொல்லிவிடுறான். இல்லவே இல்லைங்கிறது ஒரு கோஷ்டி. அது ரொம்ப குறைச்சல்னு வச்சுங்க. அதை பத்தி பெருசா கவலைப்பட வேண்டாம். இல்ல இருக்குன்னா தானே இது எல்லாமே. இல்லைன்னா சொல்லிட்டு அவர் யாரை பிடிச்சிக்கிறாரோ பிடிச்சுட்டு போறா. நம்ம இருக்கிறவாளை பத்தி பேசுவோம். அது ஏதோ 1% 3/4% இல்லைங்கிறவா. நீங்க போய் வலைத்தளத்துல தட்டி பாருங்க. கடவுளே இல்லைன்னு சொல்றார்களே எத்தனை பேர்னால், பாரதத்துல மொத்தம் 65,000 பேரும் நம்ம காட்டும். எனக்கு சரியா எண்ணிக்கை தெரியாது. 65,000 பேர் பார்த்தா எங்க ஊர்ல 2 தெருல இருப்பாளேன்னால் அவ்வளவுதான் இருக்கும். ஏன்? ஏன் இத்தனை பேர் இல்லையே? நாங்க பார்த்த அளவுக்கு 10,00,000 பேரான இருப்பாளேன்னால், அந்த 10,00,000 பேரும் ஆமா நாம இல்லேன்னு சொல்றவான்னு தைரியமா பதிவு பண்ண மறுக்கிறான்.